ஆடி மாதத்தின் சிறப்புகள். சிறப்புக்குரிய தகவல்களை வழங்குபவர் திருமதி பிரவீணா அருண். ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகுது. ஆடியிலிருந்து மார்கழி வரை வர காலத்து தட்சிணாயனம் சொல்கிறாங்க. இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுறது மிகவும் விசேஷம். ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் பண்டிகைகளோட தொடக்கம் ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஒரு நாட்டோட வளம் அந்த நாட்டில் பாயிற நதிகளை பொறுத்து தான் அமையும். ஆறு, நதி இதெல்லாம் மக்களோட ஜீவநாடி. இந்த ஆற்றில் புது வெள்ளம் வர்றது ஆடிப்பெருக்கு என்ற பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கன்று எல்லாருமே ஆற்றில் போய் அந்த தாய் ஆற்று நீர் தேவதை, காவிரி என்றால் காவிரி நதி, அந்த நதியில் உள்ள தேவதைக்கு பூக்கள் தூவி மஞ்சள் குங்குமம் தூவி மரியாதை செய்து பூஜை செய்து ஆரத்தி எடுப்பார்கள். இது ஆடிப்பெருக்கு என்ற விழா சிறப்பாக கொண்டாடப்படும். ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 12 நாட்கள் அம்மனின் ஆடி தபசு திருநாளும் கொண்டாடப்படும். ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தவே இந்த நெல்லை சங்கரன் கோவில் திகழ்கின்றது. சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். ஆம், கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அல்லவா? அதனாலேயே ஆடி மாதம் என்பது சக்தி வழிபாட்டுக்கு உரிய மாதமாக திகழ்கின்றது. கேரளாவில் ஆடி மாதத்தை ராமாயண மாதம் என கொண்டாடுகின்றனர். ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர்க்கடமைகள் செய்தால் ஆண்டு முழுதும் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆடி பௌர்ணமி தான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே குரு பௌர்ணமி என்று விசேஷமாக சொல்லப்படுகின்றது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளாலான கதம்ப சாதத்தை படைப்பதும் ஐதீகமாக இருக்கின்றது. ஆடி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துமாம். ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும். வளர்ப்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் நினைத்ததெல்லாம் நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும். ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். முத்துமாரியம்மனை வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும். ஆஷாட நவராத்திரி வருவதும் இந்த ஆடி மாசம்தான். வாராகியை வழிபடுவதால் எதிரிகள் தொல்லைகள் விலகும். சுக்லபக்ஷ ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். சுக்லபக்ஷ திரையோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது எல்லாம் நடக்கும். கஜேந்திரன் என்ற யானையை முதலே கவ்விய போது அந்த யானை ஆதிமூலமே என்று கதற திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார். இதனால் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகின்றது. தஞ்சாவூரில் நிசும்பதினி உத்திரகாளியம்மன் கோவில் உள்ளது. ஆடி 18ஆம் பெருக்கன்று இங்கு படையலிட்டு வழிபாடு செய்கின்றார்கள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வம் சேரும். ஆடி வெள்ளியில் விளக்கு பூஜை செய்வதால் மங்களம் நிலைக்கும். ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்க வேண்டும். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செய்வது இந்த மாதம் முழுவதுமே மிகவும் சிறப்பான ஒன்று. ஆடி மாதத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யும் பொழுது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து அவர்களுக்கு தேவையான கண்ணாடி, சீப்பு, குங்குமச்சிமிழ், வளையல், பொட்டு, தாம்பூலம் கொடுக்க வேண்டும். ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் பிறந்தாள் அல்லவா?
ஆண்டாள் மனம் குளிர நாம் அன்று வழிபாடு செய்ய வேண்டும். ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆடி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் வெள்ளிக்கிழமை எழுந்து தலை குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன் விநாயகரை பூஜிக்க வேண்டும். வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மேல் கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட ஆடி வெள்ளி விநாயகர் வழிபாடு செல்வத்தை அள்ளி கொடுக்கும். ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருவூமுத்தம் பூமாலை, 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை, மூங்கில் அரிசி பாயாசம் செய்து வழிபடுவதால் எப்பேற்பட்ட எந்த விதமான தடைகளும் நீங்கிவிடும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்கள். இதனோடு தட்சிணாயன புண்ணிய காலமும் சேருவதால் ஆடி மாதம் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளுமே அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதங்கள்தான். ஆடி மாதத்தை நாம் அற்புதமாக பயன்படுத்தி கொண்டு அம்பாளின் கருணையை பெற்று மகிழ்வோம். அகில உலகத்திற்கும் லோகநாயகியாக ஜெகன்மாதாக விளங்கும் அந்த பராசக்தியின் அருளை நாம் அனைவரும் வழிபட்டு பெற்று வாழ்வில் ஈக பர நலங்கள் அனைத்தும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.